ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான நல்ல காரசாரமான சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பூண்டு, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. புளி சேர்க்கறதுனால இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆரம்பத்திலே தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா அந்த புளி வந்து அந்தளவுக்கு மசியாதுங்க. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தண்ணி பதமாக வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் திக்கான கெட்டி சட்னி மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க. அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் லேசாக கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அரைச்சோம்னா ஒரு நாள் மட்டும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதாவது பச்சையாக வந்து அரைச்சிருக்கிறதுனால இது நல்லா சூடுபடுத்திட்டு நல்லா திக்கான சட்னியாக ரெடி பண்ணால் அந்த சட்னி தீர வரைக்குமே கெட்டு போகாது. சூடு பண்ணி சாப்பிட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. 2 கொத்தளவு கருவேப்பிலை. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச சட்னி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி விலைலாம் அதிகமாக இருக்கிற டைமில் தக்காளி வந்து வாங்க முடியாது பாருங்கள். அந்த டைமில் இந்த மாதிரி சட்னிலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. தக்காளி, தேங்காய் துருவெல்லாம் சேர்க்காம நல்லா டேஸ்டியாக வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு, சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா காரசாரமான சூப்பரான சட்னியாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு அதாவது கொஞ்சமாக மட்டும் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்கான கெட்டி சட்னியாக ரெடி பண்ணுறதுனால அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த சட்னியை கொஞ்சம் கூட ஈரப்பசம் இல்லாத அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த சட்னியை பார்த்திங்கன்னா மூடி போடாமல் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அடுப்பு மேலாம் சிந்தும். அப்படி இல்லாட்டி பக்கத்தில் இருந்தோம்னா கையிலலாம் வந்து அந்த சூடோடு அந்த சட்னி வந்து மேலே படுங்க. அதனால் இது மாதிரி மூடி போட்டுட்டு இந்த சட்னி ரெடி பண்ணினா குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கெட்டி சட்னியாக ரெடி பண்ணிவிட்டு நார்மலாக வந்து தோசை ஊற்றிட்டு அந்த தோசைக்கு மேலே இந்த சட்னியை வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அந்த மாதிரி நல்லா காரசாரமான தோசை கூட நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம். இப்போ அந்த சட்னி வந்து ரெடி பண்ணும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனாலையும் அப்புறம் மூடி போட்டு அந்த சட்னியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறதுனாலையும் அடிக்கடி அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த சட்னி எதுவும் அடி பிடிக்காமல் கருகாமல் இருக்கான்ட்டு. அப்படி இல்லாட்டி ரொம்ப வந்து கசந்து போனப்பில் இருக்குங்க. இதுமாதிரி நல்லா வந்து இந்த கெட்டி சட்னி நல்லா திக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சட்னி வந்து திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட ஈரப்பசம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுனா நல்லா டேஸ்டியான நல்லா காரசாரமான பூண்டு சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பழைய சாதம்லாம் மீந்து போயிடுச்சுன்னா அந்த பழைய சாதத்துக்கு சைடிஷாக நல்லா காரசாரமாக வாய்க்கு நல்லா ருசியாக இருக்குங்க இந்த காரசாரமான கெட்டி சட்னி. அப்புறம் காய்ச்சல் டைம்லாம் கஞ்சி இதுமாரிலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் வாயெல்லாம் கசக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த டைமில் இந்தமாரி நல்லா காரசாரமான பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் எங்கேயாவது வெளியே போகும்போது ட்ராவல் டைமில் லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம்லாம் எடுத்துகிட்டு போகும் பாருங்க. அதுக்கு வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி எதுவும் கெட்டு போகாமல் இருக்குன்னா இந்த சட்னி வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் டேஸ்டியான நல்லா காரசாரமான பூண்டு கெட்டி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.